இந்த வீடியோல அப்கமிங்கா ரிலீஸ் ஆக இருக்கிற iPhone 17 iPhone 16 விட எப்பலாம் அப்கிரேட் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். அது பார்க்கும்போது நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா என் பேர் மாயா, என் பேரு சிவா. இந்த சம்பரஸ்டேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் டிஸ்பிளேஸ் 16ல பார்த்தா 6.1 இன்ச் தான் கொடுத்தாங்க, 17ல பார்த்தா 6.3 இன்ச் கொடுத்தாங்க. சோ 0.2 இன்ச் இன்கிரீஸ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் பல கூடங்களா காத்துட்டு இருந்த refresh rate 60 Hz வந்து 120 Hz க்கு iPhone 17 ல லான்ச் பண்றாங்க. நெக்ஸ்ட் பீக் பிரைட்னஸ் 2000 nits ல இருந்து 3000 nits க்கு அப்கிரேட் பண்ணிருக்காங்க. சோ நல்ல பிரைட்டான ஸ்கிரீன் இருக்கும்னு சொல்லிருக்காங்க. பார்க்கலாம். நெக்ஸ்ட் டிஸ்ப்ளே ப்ரொடெக்ஷன் பார்த்தா ceramic steel இருந்து ceramic steel 2 க்கு அப்கிரேட் பண்ணிருக்காங்க. இது போன வருஷனோட 3 times scratch resistance அதிகமாவே இருக்கும்னு சொல்லிருக்காங்க. ப்ராசஸர் பார்த்தா A18 ல இருந்து A19 க்கு அப்கிரேட் பண்ணிருக்காங்க. இது போன வருஷனோட 20% ஃபாஸ்டரா இருந்திருக்காங்க. யூஸ் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லலாம். அடுத்து பேஸ் ஸ்டோரேஜ் 128 GB க்கு இனிமேல் கிடைக்கவே கிடையாது. 17 ஓட பேஸ் வேரியன்ட் 256 GB தான். அந்த 17 ஓட செம்ம அப்கிரேட் பண்ணா செல்ஃபி கேமரா அப்படினா சொல்லலாம். 16 ல 12 மெகாபிக்சல் தான் கொடுத்தாங்க, 17 ல 18 மெகாபிக்சல் கொடுத்தாங்க. அது மட்டும் கிடையாது, இத சென்டர் ஸ்டேஜ் வித் ஸ்கொயர் சென்சார் மேக் பண்ணிருக்காங்க. அதனாலேயே நம்ம செல்ஃபியை வெர்டிகலா வச்சு எடுத்தாலே ஹரிசாண்டலா அதிகமான ஸ்பேஸை கவர் பண்ணி நம்மளால போட்டோ அண்ட் வீடியோ எடுத்துக்க முடியும். இது செம்மையான அப்கிரேட். ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கலாம். அது அல்ட்ரா வைட் கேமராவை 12 மெகாபிக்சல் வந்து 48 மெகாபிக்சல் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இது போன வேரியண்ட்டை விட 4 times ஹையர் ரெசல்யூஷன் இருக்கு. இது எந்த அளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்றத ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்து பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு பார்க்கறப்ப 22 hours ப்ளே பேக் வந்து 30 hours ப்ளே பேக்கா மாத்திருக்காங்க. சோ 8 hours அதிகமான ப்ளே பேக் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிருக்காங்க. இதுவும் எந்த அளவுக்கு அதிகமா கிடைக்குது அப்படின்றது ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பார்க்கலாம். அடுத்து பயர்டு சார்ஜ் பார்த்தீங்கன்னா 20 வாட்ல இருந்து 40 வாட்ஸா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அதாவது 20 மினிட்ஸ் 50% சார்ஜ் ஆயிருக்குனாவே இதுவும் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் எப்படி ஒர்க் ஆகுதுன்றத செக் பண்ணி பார்க்கலாம். இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா Wi-Fi 6 ல இருந்து Wi-Fi 7 Bluetooth 6 க்கு அப்டேட் பண்ணிருக்காங்க. இதுவும் எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து கலர் வைஸ் பார்க்கறப்ப 5 நியூ கலர்ஸ் லான்ச் பண்ணிருக்காங்க. Black, Lavender, Mist Blue, Sage and White. சோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 16 to 17 க்கு அப்கிரேட். அடுத்து 16 Pro ல இருந்து 17 Pro க்கு என்ன அப்கிரேட் ஆகின்றதை இப்போ ஓனா பார்க்கலாம். Pro-ல பார்த்தீங்கன்னா peak brightness 2000 ல இருந்து 3000 nits க்கு அப்டேட் பண்ணிருக்காங்க. டியூரபிலிட்டி டிவைஸ் பார்க்கும்போது ceramic steel இருந்து ceramic steel 2 க்கு அப்டேட் பண்ணிருக்காங்க. இது ஃப்ரண்ட் போட்டு பேக் சைடு அப்கிரேட் பண்ணிருக்காங்க. சோ இது எந்த அளவுக்கு ஒர்க் இருக்குன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா A18 Pro ல இருந்து A19 Pro க்கு அப்டேட் பண்ணிருக்காங்க. வித் வேப்பர் சேம்பர் கூலிங்கோட அப்டேட் பண்ணிருக்காங்க. சோ அதனால ஹீட் மேனேஜ்மென்ட் நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தானோ. RAM பார்த்தீங்கன்னா 8GB ல இருந்து 12GB க்கு அப்டேட் பண்ணிருக்காங்க. 50% அதிகம் சொல்லிருக்காங்க. இது எந்த அளவுக்கு ஃபாஸ்டா இருக்குன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து பேஸ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 128GB ல இருந்து 256GB க்கு அப்டேட் பண்ணிருக்காங்க. சோ இதுலயும் பார்த்தீங்கன்னா 128GB வேரியன்ட் கிடையாது. இதோட செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா 12 மெகாபிக்சல் ல இருந்து 18 மெகாபிக்சல் இன்கிரீஸ் பண்ணிருக்காங்க. இதுவும் சென்டர் ஸ்டேஜ் ஸ்கொயர் சென்சார் தான். சோ அதனாலே வெர்டிகல்ல போட்டோ எடுத்தாலே நம்மளால ஹரிசாண்டலா அதிகமான ஸ்பேஸ்ல நிறைய கவர் பண்ணி போட்டோ எடுக்க முடியும். இது ஒரு செம்ம ஒர்த்தான அப்கிரேட் தான். அடுத்து ப்ரோல இருக்க செம்மையான அப்கிரேட் அப்படின்னா அது டெலிபோட்டோ கேமரா அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 12 மெகாபிக்சல் இருந்து 48 மெகாபிக்சல் அப்கிரேட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, 5 times ஆப்டிகல் ஜூம், 8 times ஆப்டிகல் ஜூம் நம்மளால ஜூம் பண்ணி நல்லாவே எடுக்க முடியும். அல்ட்ரா டிஜிட்டல் ஜூம் 25x ல இருந்து 40x இன்கிரீஸ் பண்ணிருக்காங்க. இது எந்த அளவுக்கு ஒர்த்தா ஜூம் பண்ணி போட்டோ எடுக்கிறத ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். அடுத்து ப்ரோல இருக்க செம்மையான அப்கிரேட் அப்படின்னா வீடியோ ஃபீச்சர்ல பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ப்ரோரஸ் வந்து ப்ரோரஸ்னால நம்மளால வீடியோ எடுக்க முடியும். அது மட்டும் கிடையாது, ஆப்பிள் லாக் 2 ல நம்மளால வீடியோ எடுக்க முடியும். ஜென்லாக்ல வீடியோ எடுக்க முடியும். இந்த ஜென்லாக் அப்படின்றது வேற எதுவும் கிடையாது, மல்டிபிள் ஃப்ளோ போல சிங்க்ரோனைஸ் பண்ணி ஒரே டைம்ல சேம் ஃப்ரீக்வென்சில போட்டோ அண்ட் வீடியோ எடுத்துக்க முடியும். சோ பாய்ஸ் படத்துல வந்து எக்ரிக் வித் ஃப்ரீஸ் மொமெண்ட் இனிமேல் நம்மளால ஐபோன் வச்சு எடுத்துக்க முடியும். அது 17 Pro ல மிகப்பெரிய அப்கிரேடேஷன் இல்லாட்டா மாடிஃபிகேஷன் அப்படினா டைட்டானியம் பாடியில இருந்து அலுமினியம் யூனி பாடியா மாத்தினா தான் இனிமேல் டைட்டானியம் பாடி ஐபோன் கிடையாது, அலுமினியமா தான் மாத்திருக்காங்க. இது கூட சேர்த்து வேப்பர் சேப்பர் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இத மெயினா மாத்துறதுக்கு முக்கியமான காரணமே 16 Pro ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்றப்ப அளவுக்கு அதிகமா ஹீட் ஆகுது, இல்லாட்டா பீக் பெர்ஃபார்மன்ஸ் அளவுக்கு ஹீட் ஆகுது சொல்லிருக்காங்க. சோ அதனால ஹீட் மேனேஜ்மென்ட் பண்றதுக்காக வேகமா போன கூல் பண்றதுக்காகவும் தான் அலுமினியம் யூனி பாடி வித் வேப்பர் சேம்பர் இதுல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இதுவும் எந்த அளவுக்கு ஹீட் பண்ணப்படுது அப்படின்றது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து கேமரா லேஅவுட்ல ஒரு மிகப்பெரிய அப்டேஷன் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஸ்கொயர் பப் இருந்தது, இப்போ ஹாரிசாண்டல் ஃபிளாட் வியூவா மாத்திருக்காங்க. அடுத்து பேட்டரி செட் பண்ணா அப்படினா வீடியோ ப்ளேபேக் 27 hours இருந்தது, இப்போ 33 hours க்கு அப்டேட் பண்ணிருக்கே சொல்லிருக்காங்க. அதாவது 6 hours அளவுக்கு அதிகமான ப்ளேபேக் கிடைக்கும் சொல்லிருக்காங்க. இதுவும் எத்தனை போட் ஆகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது கலர் வைஸ்ல பாத்தீங்கன்னா 3 நியூ கலர்ஸ் கொடுத்திருக்காங்க, காஸ்மிக் ஆரஞ்சு, டீப் ப்ளூ, சில்வர். அடுத்து பிரைஸ் வைஸ் பாக்குறப்ப போன வருஷத்தை விட இந்த வருஷம் $100 அதிகமா தான் இருக்கு. ஏன்னா இந்த தடவை 128GB பேஸ் வேரியன்ட் கிடையாது இல்லையா, அதாவது 256GB தான் ஆரம்பிக்குது. சோ அதனால ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா $1100 ஆரம்பிக்கவே செய்யுது. அடுத்து நம்ம ப்ரோ மேக்ஸ் எடுக்கணும் அப்படின்னா 16 ப்ரோ மேக்ஸ்க்கு 17 ப்ரோ மேக்ஸ்க்கு என்ன அப்கிரேடேஷன் அப்படின்னா இது கூட நம்ம 16 ப்ரோ ல 17 ப்ரோ சொன்ன பார்த்தீங்கன்னா அதுல இருந்து எல்லா அப்ளையன்ஸுமே அப்படியே வரும். அதை தவிர்த்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி 16 ப்ரோ மேக்ஸ் பார்த்தீங்கன்னா 1TB தான் அளவுக்கு அதிகமான வேரியண்டா இருந்துச்சு. ஆனா இந்த தடவை பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 2TB வேரியன்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. சோ அளவுக்கு அதிகமா மீடியா கன்சியூம் பண்றவங்க அந்த போனை வாங்கிக்கலாம். அதுக்கடுத்து ப்ரோ மேக்ஸ்ல பேட்டரி கெபாசிட்டி 33 hours பிளேபேக் அந்த 39 hours அப்டேட் பண்ணிருக்காங்க. சோ பேட்டரி கெபாசிட்டி 6 hours அளவுக்கு அதிகமாக கிடைக்கும்னு சொல்லிருக்காங்க. இதை தவிர்த்து ப்ரோல லான்ச் பண்ண 3 கலர் வேரியன்ட் அப்படின்னா அதே 3 கலர் வேரியன்ட்ல நமக்கு எதுலயும் போன் கிடைக்கும். அந்த பிரைசஸ் பார்த்தா 16 ப்ரோ மேக்ஸ் என்ன பிரைஸ் லான்ச் ஆச்சோ அதே மாதிரி 17 ப்ரோ மேக்ஸ் லான்ச் ஆகுது. ரெண்டுமே பார்த்தா $1200 தான் லான்ச் ஆகவே செய்யுது. சோ இதுதான் iPhone 16 ல இருந்து 17 க்கு இருக்க அப்கிரேட்ஸ். இந்த அப்கிரேட்ஸ் எல்லாமே எந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்கு அப்படின்றத நம்ம போன் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் செக் பண்ண முடியும். சோ அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி இந்த அப்டேட்ஸ் எந்த அப்டேட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.